ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசி vlogs. நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் போக போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days லாங் ட்ரிப்பு போக போகிறோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா கூர்க், மடிக்கேரி என்று அழைக்கப்படும் கூர்க், இல்லைன்றால் கூர்க் என்று அழைக்கப்படும் மடிக்கேரி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தி ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூட வந்து நோ பில்லியன் சோலோ ரைடு. இன்றைக்கி நான் வந்து சோலோ ட்ராவல் தான் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து 6:27. இன்னும் இங்கேருந்து நான் நிற்கிற இந்த பாயிண்ட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 258 கிலோமீட்டர்ஸு கூர்க்கு. அதுவும் நான் ஸ்டே பண்ணுற ரூம் வந்து புக் பண்ணியிருக்கேன். அந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 258 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து. 5 hours 35 minutes. போக பார்க்கலாம் நம்ம வந்து எப்போது எந்த டைமும் போய் ரீச் ஆகிறோன்னு. மேப் வந்து பார்த்திங்கன்னா 12:02 காட்டுது. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்கத்தில் போகிற வழியில் ஏதாவது பிளேசஸ் இருந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணுவோம். முடிஞ்சால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிகிட்டே போக பார்ப்போம். நாங்கள் வந்து எக்ஸ்பல்ஸ் ஃபேமிலி இப்படி சொல்லிட்டு போயிடுவோம். எக்ஸ்பல்ஸ்னாவே எக்ஸ்பல்ஸ் தான். நீங்கள் ரோட்லையாவது போகலாம், இல்லை காட்டிலையாவது போகலாம். ஆனால் ஒரே ஒரு பயம் என்னென்னா, இந்த வண்டிக்கு அந்த ஒரு டியூப்லெஸ் டயரை கொடுங்கப்பா. டியூப் டயர் குத்து கொஞ்சம் அந்த போகிற வழிலெல்லாம் கொஞ்சம் அதுவே எப்படி சொல்கிறது, திடீர்னு ஒரு நல்லா ஜாலியாக போயிட்டுருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு கொஞ்சம் ரொம்ப கல்லாக இருந்துச்சுன்னா, ஆஃப் ரோட் வண்டி தான் இருந்தாலுமே அந்த ஒரு கல்லாக பார்த்துட்டாவே கொஞ்சம் திடீர்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. எங்கே டயரில் ஓட்டக்கிட்ட போட்டு விட்ருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்களும் பயந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னது பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுங்க. மைசூர்லேருந்து பின்னாடி ஒன் மோர் வில்லேஜ் டவுன் ஸ்ரீரங்கப்பட்டணம். இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீரங்கநாத சுவாமி வந்து அப்படியே படுத்துட்டு இருப்பாங்கள்ல, விஷ்ணு வந்து அந்த படுத்துட்டு இருப்பாங்கள்ல, அந்த சாமி வந்து இந்த ஊரில் தான் இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் இருக்கிற ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சு பேர் என்னென்னு மறந்து போச்சு, ஆனால் செம்மையாக இருக்கும் அந்த சர்ச்சு. ஆக்சுவலாக இந்த சர்ச்சு பார்க்க பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க, சென்ட் ஃபிலோமினா சர்ச் சர்க்கிள். சர்க்கிளா இது? சரி சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச்சா. செமையாக இருக்குல்ல. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துக்கு போக போகிறோன்னா மைசூர் பேலஸ். அதுதான் மைசூரோடைய ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸு. அதுவும் இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மைசூர். பாருங்கப்பா, எல்லாருமே சூப்பராக கிராஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே இவ்வளோ கூட்டம். எல்லாருமே டிக்கெட்டுக்கு வெயிட்டிங்கு. பயங்கரமாக இருக்குதுங்க கூட்டம். 3 லைன்லேயே இவ்வளோ கூட்டம். ஃபுல் கூட்டம் தான். ஐயோ, இந்த கூட்டத்தில் போகிறதுக்குள்ளே 1 hour ஆகிடும். பார்த்திங்கன்னா அங்கே செக்கிங் பண்ணாங்க. செக்கிங் பண்ண இடத்துல என்னது கோப்ரோ வந்து நாட் அலோடு, இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கிற மாதிரி இல்லை, விளாக் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வந்து கேமரா வச்சுருந்தேன். சரி உள்ளே போய்ட்டு எடுத்துக்கலான்னு பேக்கில் வச்சுருந்தேன். நல்ல வேலை. அதனால் இப்போ வந்து லாக்கரில் வைக்க சொல்லியிருக்காங்க. ரூமில் லாக்கரில் வச்சுட்டு அப்படியே என்னது நம்ம ஃபோன்லேயே முடிஞ்சால் நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, அதில் விளாக் பண்ணுவோம். கேமராவில் தானே விளாக் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபோனில் விளாக் பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லாக்கர்கிட்ட வந்துட்டோம். லாக்கருக்கு எவ்வளோன்னு தெரியலையே. லாக்கரில் கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியதுதான். கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து மைசூர் பேலஸ்குள்ளே என்டர் ஆகிட்டேன். மைசூர் பேலஸ்குள்ளே எல்லா பக்கமும் போலீஸ் இருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருவாங்கன்னு அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு இது இருந்துச்சு, இந்த சில்வர் ஸ்டேர்ஸ் மாதிரி, சில்வர் அந்த சேர் மாதிரி. அல்டிமேட்டுங்கிறது செம்மையாக இருந்துச்சு. அது பார்க்க அது ஏதோ வஜ்ரத்தால் செஞ்சுருக்காங்களாம். இந்த பாருங்க அப்படியே பின்னாடி செம்மையாக இருக்குது. இந்த ஃபுல் ஒருவேளை இங்கே தான் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களா, இந்த ராஜாங்களுக்கெல்லாம் போர் அடிச்சா டான்ஸ் ஆடுவாங்களா, அந்த இடம் நினைக்கிறேன். இது அந்த நீங்கள் பத்மாவத் மூவியில் பார்த்துருக்கலாம். அந்த மூவியில் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் பெருசாக இடம். அவங்க தான் வந்து டான்ஸ் கூட ஆடுவாங்க.
ஸோ அந்த இடம் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடமும். செம்மையாக இருக்குங்க. ஆனால் இந்த ஏதோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுலாம் செம்ம ஸ்பாட் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது ஸ்பாட்டு. அந்த கண்ணாடியிலே பாருங்கள் விநாயகரை வரைஞ்சி விட்ருக்காங்க. பாருங்க, கண்ணாடியிலே விநாயகர் செம்மையாக இருக்கார் அந்த விநாயகர். அதில் நல்ல ஆர்ட்டு, பயங்கரமாக இருக்குது ஆர்ட்டு. ஓ ஃபோட்டோஸா, பரவாயில்ல எடுங்கப்பா. நான் உண்மையாலுமே உக்காண்ட்ருக்காருன்னு நினச்சிட்டேங்க. நிஜமாக இங்கே யாரோ உக்காண்ட்ருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு சடனாக வந்து இவங்க பார்த்த உடனே. இங்கே பாருங்களேன், உக்காண்ட்ருக்கிற மாதிரியே இருக்குது. ஓ ஓ இங்கே பாருங்க, அல்டிமேட்டு. இங்கே பாருங்க, இதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தான்னு வச்சுக்கோங்க. அல்பா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, மேலே பாருங்கள் ஃபுல்லு உட்டன்னு. இங்கே பாருங்க, ஓ ராஜ்யசபையும் இல்லை நடந்து போகிற இடமா? பார்த்திங்கன்னா உள்ள பேலஸ்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நான் வந்து ஷூ வந்து கழட்டினேன். பேலஸ்குள்ளே வந்து ஷூ நாட் அலவுடு. ஸோ ஷூ வந்து நான் இங்கே கொடுத்துருந்தேன். இப்போ ஷூ வந்து எடுத்துகிட்டு போட்டுட்டு வெளியே போயிட்டு அங்கே கொஞ்சம் 2-3 இடத்த சுற்றி பார்க்கலாம். அப்புறம் மைசூர் பேலஸ்லேயே உள்ளேயே பார்த்துட்டு அப்படியே போகலாம். பாருங்கள், ஓஹோ 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 பாருங்கள், ஓஹோ ஓஹோ ஓஹோ. நான் வந்துட்டு மோட்டோ விளாகிங்கில் வரும்போது நான் வந்துட்டு என்னது ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் மைசூர் பேலஸில். அது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே அங்கே ஒரு கோல்டன் கலரில் ஒரு டாப் தெரியுதா அந்த கோபுரம். அந்த கோபுரத்தில் ஒரு லைட் இருக்கும். சப்போஸ் ராஜா உள்ளே இருந்தாருன்னா க்ரீன் கலரில் எரியும். சப்போஸ் ராஜா உள்ளே இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெட் கலரில் எரியும். இதுதான் நான் கண்டுபிடிச்ச சீக்ரெட். இதுதான் சீக்ரெட் இல்லை, இன்னொருத்தங்க ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னாங்க. நான் வந்து அதை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனா இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, லைட்டை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். ஆனால் இப்போ எதுவுமே தெரியல, வெயிலுங்கிறதுனால இந்த லைட் எதுவும் தெரியல. மேபி நைட்டில் வந்தால் லைட்டு தெரியலாம். அந்த ரெட் கலரில் இருந்துச்சுன்னா ராஜா உள்ளே இல்லை, க்ரீன் கலர் இருந்தால் ராஜா உள்ளே இருக்கார், உட்காந்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு, தெரியாது. ஆனால் அது வந்துட்டு அது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. உள்ளே ராஜா இருந்தாருன்னா போய் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சா பாருங்கள். இல்லைனா கொடுக்குற 150க்கு இது வர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சன்செட்டை பார்த்து முடிச்சிட்டோம். அந்த ரெட் கலர்